அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நெரிசலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் தமிழ்நாடு டிஜிபி, திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தீப திருவிழாவுக்காக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், கிரிவல பாதையில் பக்தர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கவும், பணம் பறிப்பதை தடுக்கவும் சிறப்பு குழுக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளுடன் இணைந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பு மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 20 துறைகளுடன் இணைந்து விரிவான பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2325 பேருந்துகள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 24 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், 19,815 கார்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக 130 கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அங்கு கழிவுநீர், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பக்தர்கள் வசதிக்காக 4,764 சிறப்பு பேருந்துகள், வெளிமாநில பக்தர்களுக்காக 520 பேருந்துகளும் 16 சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் 303 கண்காணிப்பு கேமராக்கள் உட்பட 1060 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபத்தை ஒட்டி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும், விழா சுமூகமாக நடப்பதை உறுதி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கண்டிப்புடன் பின்பற்றுமாறு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.